அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பெரன்பை. இறப்பிலும் இயேசு இறப்பிலும் காட்டி பெருமை செய்தாரே புனித பெரன்பை. பிறந்த நம் வாழ்வில் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும். பிறரையும் நம்மை போல் நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் ஆண்டவரின் ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்று வாழ வருகை தந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று ஒப்புக்கொடுக்கின்ற சேலம் மறைமாவட்ட ஆயர் அவர்களின் சார்பிலும் திருச்சி மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் சார்பிலும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மானிட மகனுடைய வருகையின் போது என்ன நடக்கும் என்பதையும் அதனை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பதையும் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இரண்டு வகையிலே மனிதர்கள் அந்நிகழ்வை எதிர்கொள்வார்கள். ஒன்று, தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ள வழி தேடுபவர்கள், நோவாம் லோத்து காலத்தில் வாழ்ந்த மக்களை போன்று. இரண்டாவது, இறையாட்சியின் மதிப்பீடுகளை வாழ்ந்து வழிகாட்டுகக்கூடியவர்கள், தம் வாழ்வை இழந்து பிறரை வாழ வைக்கக்கூடியவர்கள், அன்னை மரியாளை போல. அன்புக்குரியவர்களே, நாம் நோவாம் லோத்து காலத்தில் வாழ்ந்த மக்களை பிரதிபலித்த தருணங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்கின்ற அதே வேளையிலே அன்னை மரியாளை நம் வாழ்வில் பிரதிபலிக்க வரம் கேட்டு இந்த திருப்பலியில் மன்றாடுவோம்.
உன்னதமான இந்த பலியில் தகுந்த முறையில் பங்கேற்குமாறு நம்முடைய கடந்த கால பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இறைவனே, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆண்டவரே இறைவனே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தொய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4-9 முடிய. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெரும் மகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே: ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை,
இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள் உள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டு அறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர்கிறிஸ்துகள். உங்கள் உழைப்பின் பயனை இழந்து விடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 119. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். 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 மாசற்ற வழியில் நடப்போம் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போம் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போம் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு அவரை தேடுவோம் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். முழு மனத்தோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளே. உம் அடியானுக்கு நன்மை செய், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வே. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 26 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்நாளில் வீட்டின் மேல் தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர். தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பவர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான திருச்சி மறை மாவட்டத்தின் அருமையான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்துக்கு திருப்பயணிகளாகவும் இன்னும் இங்கேயும் இருக்கிற எல்லா நம்பிக்கையாளர்களே, ஒவ்வொரு முறை நாம் இந்த புண்ணிய தலத்திற்கு வரும்போதும் ஒரு புதுமை நிகழ வேண்டும். நோய் நீங்கி நலம் பெறுவது மட்டுமல்ல, பொருளாதார நெருக்கடி தீர்ந்து போவது மட்டுமல்ல, அதை தாண்டி மிகப்பெரிய புதுமை என்னவென்று கேட்டால், நானும் அருள் பணியாளர்களும் நம்பிக்கையாளரான நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நெருக்கமாக மாற வேண்டும். மனம் மாறி புது வாழ்வு தொடங்க வேண்டும். இதைத்தான் ஆரோக்கிய தாய்
இன்றைக்கு எதிர்பார்க்கின்றார்கள். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், நான் யாரையாவது அன்பு செய்கிறேன் என்றால் அவர்களுக்கு உணவு இருக்க வேண்டும், இடம் இருக்க வேண்டும், உடுத்த உடை இருக்க வேண்டும். இதை தாண்டி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மன அமைதியோடு இருக்க வேண்டும். அவர்கள் விண்ணகம் செல்ல நான் துணை புரிய வேண்டும் என்றுதான் அர்த்தம். விண்ணகத்துக்கு போவதற்கு நாம் ஒருவருக்கொருவர் துணை செய்ய வேண்டும். நரகத்துக்கு போனாலும் மோட்சத்துக்கு போனாலும் நாம் தனியே போக முடியாது. இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் போக வேண்டும். உங்கள் உறவுகள் போக வேண்டும், நண்பர்கள் போக வேண்டும் விண்ணகத்துக்கு. உங்கள் பங்கு தளத்தில் இருக்கிற மக்கள் போக வேண்டும். அதற்காக நாம் பாடுபட வேண்டும். இன்றைய அருள் வாக்கின் வழியாக பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். கடந்த 3 நாட்களாக பவுலடியார் பிலமோனுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். ஆண்டில் இந்த ஒரு நாள் மட்டும் தூய யோவான் எழுதிய 2வது திருமுகத்திலிருந்து வாசகம். நாளை யோவான் எழுதிய 3வது திருமுகத்திலிருந்து வாசகம். யோவான் எழுதிய முதல் திருமுகத்தை கிறிஸ்து பிறப்பு காலத்தில் பல நாட்கள் நாம் வாசிக்க கேட்கிறோம். இதிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? ஒரு பக்கம் யோவான் யாருக்கு கடிதம் எழுதுகிறாரோ அவர்கள் உண்மையாய் நடப்பதை பற்றி மகிழ்ந்து நன்றி கூறுகிறார். சில பேர் முகத்தை பார்த்தாவே தெரியும், இவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா, முகத்திலே தெரியும். வெளிப்படை. நாம் நினைப்பதற்கும் பேசுவதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். நாம் பேசுவதற்கும் செய்வதற்கும் தொடர்பு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, it is not enough that we are known as Christians. We should be known as truthful human beings. அவர் உண்மையான மனிதர். அவரிடம் பித்தலாட்டம் இல்லை, வெளிவேடம் இல்லை என்று நம்பிக்கையாளர்கள் அனைவரும் புகழப்பட வேண்டும். இதனால் வர பொய் சொல்லவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆரோக்கிய தாய் சொல்வது, ரொம்ப பொய் பேசுகிற, உனக்கு நல்லதில்லை, அடுத்தவங்களுக்கு நல்லதில்லை, உன் உடல் நலத்துக்கு நல்லதல்ல, மனநலத்துக்கு நல்லதல்ல. இன்றிலிருந்து மனம் மாறு, உண்மையோடு நீ வாழ்ந்து காட்டு என்ற அழைப்பு. முதல் அழைப்பு பாருங்க. இரண்டாவது, லவ் ஒன் another, அன்பு செய்யுங்கள். யோவானுக்கு மிக பிடித்தமான ஒரு போதனை. மீண்டும் மீண்டும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். நான் சொல்லுவேன், சில சமயத்தில் ரொம்ப தூரத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு வராங்க, சொந்த அப்பா அம்மாவை பார்த்துக்காதவங்க, சாப்பாடு போடாதவங்க, உடன்பிறப்புகளோடு சண்டையாயிருப்பவர்கள் வந்து என்ன பிரயோசனம்? உன்னை பெற்ற தாயை மறந்துவிட்டு ஆரோக்கிய தாயிடம் வந்தால் ஆரோக்கிய தாய் மிகவும் வருத்தம் அடைவார்கள். உறவை சரி செய், ஒருவர் ஒருவரோடு அன்பு கொள், மன்னித்து விடு. அதுதான் மிகப்பெரிய புதுமை. இன்னைக்கு எல்லாரும் கேட்க வேண்டும், அம்மா இன்னும் சில மனஸ்தாபம் இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, என்னை மன்னித்து விடு, நான் மற்றவர்களை மன்னிக்க தாராளத்தை கொடு என்று கேட்க வேண்டும். இந்த 2 செய்திகளை இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் கேட்கிறோம். உண்மை பேசு, ஒருவர் ஒருவரை அன்பு செய். அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால்தான் உன்னுடைய அன்பு உண்மையானது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு, முக்கியமாக அவர் கொடுத்த பிறர் அன்பு கட்டளைகளுக்கு நாம் எல்லாரும் கீழ்ப்படிய வேண்டுமாம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி பாருங்கள். ஆண்டவர் அந்த காலத்தில், நோவா காலத்தில், லோத்தின் காலத்தில் இருந்த மக்களை நமக்கு நினைவுபடுத்துகிறார். நோவா காலத்தில் யாரும் ஒழுங்காக வாழல. தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கடவுள் மனிதனை படைத்ததை பற்றி மனம் வருந்தினார். தீமை பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது, மனம் வருந்தினார். நோவா மீது
அருள் கூர்ந்தார், இரக்கம் காட்டினார். ஒரு நல்ல மனுஷன், அவருடைய குடும்பம். இவரை காப்பாற்ற வேண்டும் என்றார். பல ஆண்டுகள் அவர் பெட்டகத்தை அமைத்தார். எல்லாரும் துணை செஞ்சிருப்பாங்களா? நோவாவின் மனைவி 3 பிள்ளைகளையும் பார்த்து கொண்டிருப்பார். கணவரோடு ஒத்துழைத்திருந்திருப்பார். மற்றவர்கள் எல்லாம் கேலி பேசினார்கள். உண்டார்கள், குடித்தார்கள், திருமணம் செய்தார்கள். எல்லாம் சாதாரணமாக நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தான். பிரியமானவர்களே, நீங்களும் கூட நானும் கூட எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு சாமி? எப்படி இருக்குமா உங்கள் வீடு? உங்கள் வேலை எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆண்டவருக்கு தெரியும். திடீரென்று வெள்ளப்பெருக்கு வந்தது, அழிவு நேர்ந்தது, பாடம் புகட்டப்பட்டது. நல்லவர் நோவாவும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. அதே போலத்தான் பாருங்கள் பிரியமானவர்களே, லோத்து காலத்தில் பாருங்கள், அபிரகாமின் அண்ணன் மகன் நெவியோ லோத், அவர் நல்லவராக இருந்தார். எல்லாரும் இஷ்டப்படி வாழ்ந்தார்கள். பாவத்துக்கு மேல் பாவம், முறைகேடான வாழ்க்கை, ஆண்களோடு உறவு, இப்படியெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் எச்சரித்தும் அவர்கள் மனம் மாறவில்லை. ஆண்டவர் நோவாவை காப்பாற்றுகிறார். மீண்டும் அது எல்லாம் நல்லதான் இருக்கு. வீட்டை கட்டினார்கள், இடித்தார்கள், என்னென்னவோ வாங்கினார்கள், விற்றார்கள், எல்லாம் நல்லா தான் நடக்குது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த ஆலயத்திலே கூடியுள்ள நாம எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைப்போம். ஆண்டவர் நெருப்பும் கந்தகமும் அனுப்பி அந்த சோதோம் கொமோராவை அழிக்கின்றார். பாருங்கள், ஆண்டவருடைய பொறுமையை நாம் சோதிக்க கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார். ஆனால் லோத்தினுடைய மனைவி, இந்த நற்செய்தியிலே வருகிறது, லோத்தின் மனைவியை நினைத்து பாருங்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் காட்டுகின்ற அந்த சோர் என்ற இடத்துக்கு போக வேண்டும், திரும்பி பார்க்காதே. கீழ்ப்படியில திரும்பி பார்க்கிறா. என்ன பார்க்கிறா? ஆர்வத்தினால பார்த்தாளா? பேராசையினால பார்த்திருக்கலாம். ஐயோ இவ்வளவுலாம் விட்டுட்டு வருமே என்றெல்லாம் நினைத்திருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார். ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவார். அவரை நம்பு. எரேமியா 29:11 வாசிக்கிறோம், உனக்கென்று நான் திட்டங்கள் வைத்திருக்கிறேன், உன்னை வளப்படுத்துவேன், உன்னை நான் பார்த்து கொள்வேன், உன்னை நான் காப்பாற்றுவேன். ஆண்டவர் உனக்கென திட்டம் வைத்திருக்கிறார். அவரை நம்பி அவர் போ என சொல்லும்போது போ. எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே போ. ஆண்டவர் உன்னை பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் மீண்டும் வேண்டாம். அந்த வண்டியை பார்த்தால், அந்த பணத்தை பார்த்தால், அந்த நகையை பார்த்தால், உன்னை கவர்கின்ற இவற்றையெல்லாம் பார்த்தால் நீயா லோத்தினுடைய மனைவியை போலத்தான் ஆவாய். பிரியமானவர்களே, தயாராயிருக்க, ஜெபித்திருக்க, விழித்திருக்க, அன்றாடம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருப்பலியிலே பங்கெடுக்க, விண்ணை நோக்கி வாழ இன்றைக்கு ஆரோக்கிய தாய் நம்மை அழைக்கின்றார்கள். அவருடைய அழைப்புக்கு செவி கொடுப்போம். நமக்கென்று திட்டம் உண்டு, வாழ்வு உண்டு. அந்த ஆண்டவரை பார்ப்போம். நம் ஆண்டவர் மேல் நம் கண்களை பதிய வைப்போம். அவருக்கு உகந்த சீடராயிருந்த நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். புது வாழ்வு தொடங்குவோம். புதுமை நிகழட்டும். உங்களில், என்னில், எங்கள் அருள் பணியாளர்களில், இன்னும் இந்த திருத்தலத்துக்கு வருகின்ற அத்தனை பேரிலும் புதுமை நிகழட்டும். மனமாற்ற புதுமை நிகழட்டும். புது வாழ்வு புதுமை நிகழட்டும். நம் அன்பு தாய், ஆரோக்கிய தாய், நம் எல்லாருக்காகவும் இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற அத்தனை பேருக்கும் பரிந்து பேசுவாராக. ஆமென்.
உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய் அன்பின் பலியாய் ஏற்பாய். மனதின் துயர் தீர்ப்பாய் படும் மனதில் துயர் தீர்ப்பாய் எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய் அன்பின் பலியால் ஏற்பாய். வாழ்வின் கோடைகள் பெருகின்றோ அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோ. வாழ்வின் கோடைகள் பெருகின்றோ அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோ. முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோ முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோ எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோ அன்பின் பலியாய் ஏற்பாய். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் எங்களுக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
உலகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிருந்து ஊழியம் புரிய தகுதியுள்ளவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
தஞ்சை தல திரு அவையன் ஆயர் சகாயராஜ் ஆண்டகை எமக்கு தியான சிந்தனைகளை வழங்கி இன்று இந்த திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்துகின்ற சேலம் மறைமாவட்ட ஆயர் ராயப்பா ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கமுடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம் ஆண்டவர் இயேசுவே நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நம்பிக்கையோடு தாழ்ச்சியோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் யாரோடு வருத்தமாக இருக்கிறோமோ, சண்டை போட்டோமோ, அவர்கள் பக்கத்திலே இருக்கவில்லை. தூரத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை மனமாற மன்னிக்காமல் இப்படி இப்படி காட்டினா அதுக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாரையும் மனமாற மன்னிப்போம், முழுமையாக அன்பு செய்வோம் என்ற உணர்வோடு அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவின் மனநிலையோடு இப்போது சமாதானத்தை தெரிவிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை தெரிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர், நானே உண்மை என்றவர். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுப்பவர். இவரை வரவேற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை தேசத்தை கவனிப்போம். இப்பொழுது வழங்கப்படும் தீவினக்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் தீவினக்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தீவினக்கருணை கைகளில் வழங்கப்பட மாட்டாது, நாவில் மட்டுமே வழங்கப்படும். தீவினக்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Pay attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated in full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in their respective places and pray silently. Holy Communion will not be given in hands but only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். அன்னையின் அன்பு பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழில் திருப்பலி அன்னையின் திருப்பிடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழில் திருப்பலியும், 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும், மதியம் 12 மணிக்கு தமிழில் திருப்பலியும், மாலை 3 மணிக்கு நற்கருணை ஆராதனையும், தொடர்ந்து தமிழில் திருப்பலியும்,
மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து தமிழ் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு தெலுங்கில் திருப்பலியும் 11 மணிக்கு ஹிந்தியில் திருப்பலியும் பேராலய மேல்கோவிலில் நிறைவேற்றப்படும். காலை 8 மணிக்கு கொங்கணியிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நிறைவேற்றப்படும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருப்பிடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீர்த்தனத்திற்கும் அமைதி ஜபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜெப ஊற்று ஆற்றுப்படுத்த மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Benediction followed by Mass in Tamil, at 6 p.m. Holy Rosary followed by Mass in Tamil will be offered in the lower basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper basilica. Every day at 8 a.m. Mass in Konkani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be opened from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be opened for the people from 6 a.m. to 8 p.m. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers, and for your spiritual needs. From Friday to Sunday and on all the government holidays at 10 a.m. in Tamil, 11:30 a.m. in Malayalam, at 3 p.m. in Telugu, we are showing Arul Nirai Suvadugal in Stella Maris Audiovisual Hall near Madhakulam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையினுடையவும் அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
அன்னையின் அன்பிலே இணைந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். அலைகள்